Dear students, welcome back my channel. Today in my class, I am going to explain two in-text question 7.4 and 7.5 unit alcohol, phenol and ether. First question, you see the question, show how are the following alcohol prepared by the reaction of suitable Grignard reagent on methanol. So, ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆல்கஹால் காம்பவுண்ட். இந்த ரெண்டு ஆல்கஹால் காம்பவுண்டுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அது கொடுத்துருக்கிற ரியாக்டன் மெத்தனல் அண்ட் கிரிக்னார்ட் ரியேஜன். இந்த மெத்தனலும் கிரிக்னார்ட் ரியேஜன்ட்டும் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மெத்தனால் ஃபார்முலா HC டபுள் பாண்ட் OH. இதான் வந்து மெத்தனாலுடைய ஃபார்முலா. இந்த மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்றது பிரைமரி ஆல்கஹால். கிரிக்னார்ட் ரியேஜன் யூஸ் பண்ணீங்கன்னா மெத்தனலும் கிரிக்னார்ட் ரியேஜனும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது பிரைமரி ஆல்கஹால். எப்படி மாறும்னா CH2OH மாறும். நம்ம கொடுக்குற கொஸ்டின் பாரு, CH3 CH CH3 CH2OH. அப்போ இந்த CH2OH எங்கேருந்து வரும்னா இந்த மெத்தனல்லேருந்து வரும். தென் இந்த குரூப் எப்படி கிடைக்கும்னு செக் பண்ணு. Grignard reagent R MgX. R means alkyl group. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் படி நம்ம எடுக்க வேண்டிய அல்கைல் குரூப் ஐசோப்ரோப்பைல். இந்த ஐசோப்ரோப்பைல் தான் இந்த ஆர் குரூப்புக்கு எடுத்துக்கணும். ஏன்னா CH2OH நமக்கு மெத்தனல்லேருந்து கிடைக்கும். ஸோ அந்த ரிமைனிங் குரூப் கிரிக்னார்ட் ரியேஜன்லேருந்து எடுக்கணும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா அந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் I will write the methanol CHC double bond OH plus CH3 MgX. அதாவது கிரிக்னார்ட் ரியேஜன். இந்த கிரிக்னார்ட் ரியேஜன் ஐசோப்ரோப்பைல் எடுத்துருக்கிறோம். ஐசோப்ரோப்பைல் எதுக்கு எடுக்கிறோம்னா இங்க நமக்கு தேவையான ப்ராடக்ட்ல இங்க ஐசோப்ரோப்பைல் குரூப் இருக்குது. தென் the Grignard reagent method, இந்த கார்பனுக்கும் இந்த மெக்னீசியத்துக்கும் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆகும்போது இங்க நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அப்போ இந்த பிளேஸ்ல என்ன நடக்கும்னா இந்த டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகி சார்ஜா மாறும். ஸோ ஆக்சிஜன்ட்ட மைனஸ் சார்ஜ் இருக்கும், கார்பன்ட்ட கார்போகேட்டையான் பிளஸ் சார்ஜா மாறி இருக்கும். ஸோ இந்த மைனஸ் சார்ஜ் இந்த அல்கைல் குரூப் இந்த கார்பன்ட்ட வரும், MgX ஆக்சிஜன்ட்ட போயிடும். ஸோ HC இந்த குரூப்பில் அட்டாச் ஆகுது. ஸோ CH3 ஹைட்ரஜன், தென் O MgX. தென் ஹைட்ரோலைசிஸ் பண்றோம் H2O. So we will get dissociation of the H2O, H plus and OH minus. Even the bond in the oxygenuக்கும் மெக்னீசியத்துக்கும் பிரேக் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வரும், ஏன்னா ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜ் இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த OH Mg பக்கம் வரும். ஸோ த ப்ராடக்ட் இஸ் CH3 CH3. இந்த ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் அப்படியே எழுதியிருக்கிறேன். CH3 தென் CH2OH plus MgOH நமக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைச்சிருக்குது. செகண்ட் ஒன் CH2OH. இதுவும் ஃபர்ஸ்ட் மெத்தனால் ஃபார்முலா C double bond O
H plus RMgX, Grignard reagent RMgX. இப்போ இந்த கார்பனல் குரூப், இந்த குரூப், இந்த ஆல்டிஹைட் குரூப் எதா மாறும்னா CH2OH மாறும். CH2OH மாறும். ஸோ அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த CH2OH இந்த மெத்தனல்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ த ரிமைனிங் இந்த ஆர் குரூப் சைக்ளோ ஹெக்சேன் இருக்கிற குரூப்பாக எடுத்துக்கணும். ஸோ எப்படி கிடைக்கும்னா எடுக்கணும்னா MgX. ஸோ இது சேம் மெத்தட் தான். கார்பனுக்கும் எம்ஜிக்கும் பாண்ட் பிரேக் ஆகும். இங்கே மைனஸ் சார்ஜ் கிடைக்கும், இங்கே ப்ளஸ் சார்ஜ் ஆகும். இப்போ இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகும், இங்கே வந்து சார்ஜ் மைனஸாக மாறும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இந்த சைக்ளோஹெக்சேன் குரூப் இந்த கார்பனோட அட்டாச் ஆகும், எம்ஜிஎக்ஸ் இந்த ஆக்சிஜனோட அட்டாச் ஆகும். ஸோ த குரூப் இஸ் the phenyl group எழுதியிருக்கேன். தென் இந்த கார்பன், இந்த ரெண்டு ஹைட்ரஜன் சேர்த்து எழுதணும்னா CH2 தென் O MgX கிடைக்கும். தென் ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறோம். இங்கே H+OH மைனஸாக பிரியும். ஸோ இங்கே பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கும் மெக்னீசியத்துக்கும் பிரேக் ஆகுது. இங்கே H+ கம்பேர் ஆக்சிஜன்ட்ட வரும், OH மெக்னீசியத்தோட போகும். ஸோ ப்ராடக்ட் CH2 பென்சின் ரிங் CH2OH ப்ளஸ் MgOH X கிடைக்கும். I hope you can understand. Then the second question. Listen student, ஒரு ட்ரிக் சொல்லி தர்றேன். ஆக்சுவலாக இந்த மெத்தனால் கொடுக்காம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரிக்னாட் ரிஏஜன்லேருந்து இந்த ப்ராடக்டை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டாங்கன்னா பாரு, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்மால்டிகைடு CHO. ஃபார்மால்டிகைடு எதா மாறும்னா கிரிக்னாட் ரிஏஜன்ட் ஆட் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹாலை கொடுக்கும். தென் அசிட்டால்டிகைடு CH3CHO செகண்டரி ஆல்கஹாலை கொடுக்கும். தென் கீட்டோன் CH3C டபுள் பாண்டோ CH3 கீட்டோன் டெர்ஷியரி ஆல்கஹால் கொடுக்கும். ஸோ நம்ம கொடுத்துருந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் CH3 CH CH3 CH2OH, second one CH2OH. இப்போ எதுக்கு சொல்றேன்னா இங்க வந்து மெத்தனால் நமக்கு தராம இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை கேட்குறாங்க எப்படி எழுதணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மால்டிகைட்ல பிரைமரி ஆல்கஹால், தென் அசிட்டால்டிகைட் செகண்டரி ஆல்கஹால், கீட்டோன் டெர்ஷியரி ஆல்கஹால். அப்போ இந்த ஆல்கஹாலை செக் பண்ணணும், இது பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா இல்லை டெர்ஷியரி ஆல்கஹாலான்னு. பிரைமரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா நமக்கு ரியாக்டன் மெத்தனாலாக தான் இருக்கணும். செகண்டரின்னா அசிட்டால்டிகைடாக இருக்கும், டெர்ஷியரின்னா கீட்டோனாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். ஆல்ஃபா கார்பன் ஆட்டத்தோட ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜன், இந்த கார்பனுக்கும் தான் பாண்டு. ஸோ ஒரே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ பிரைமரி. இந்த செகண்ட் ஒன் பாரு, ஃபங்க்ஷனல் குரூப் இந்த ஆல்ஃபா கார்பன் ஆட்டம், இந்த ஆல்ஃபா கார்பன் ஆட்டத்துக்கும் இந்த ஃபினைல் குரூப்ல இருக்கிற ஒரு கார்பன். ஸோ ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இது வந்து என்னது பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா அவங்க இதை ரியாக்டன் மெத்தனல் தராமல் இருந்தாலுமே நாமளாவே என்ன செய்யணும், இந்த மெத்தனல் எடுத்து எழுதணும். Then you see the next question, 7.5. Write the structure of the product of the following reaction.
the first product, first reactant, propene undergoes acid hydrolysis. So acid hydrolysis na nothing but this is the Markovnikov rule. Markovnikov rule, unsymmetrical alkene. Unsymmetrical alkene, water dissociation H plus and OH minus கிடைக்கும். ஸோ ஹெச் ப்ளஸ் எங்கே மூவ் ஆகும்னா எந்த பிளேஸில் அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகுற பிளேஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கார்பனில் செக் பண்ணணும் எந்த பிளேஸில் அதிகமான ஹைட்ரஜன் இருக்குதுன்னு. அப்போ இந்த கார்பனில் என்ன இருக்குது? அதிகமாக ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே வந்து 1 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ மார்க்கோனிக்கப் ரூல் படி ஹைட்ரஜன் எப்போதுமே எங்கே போகும்னா அதிகமான ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துக்கு போகும். தென் OH எங்கே போகும்னா கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துக்கு போகும். ஸோ OH இந்த கார்பனில் போய் சேரும். ஸோ இந்த ப்ராடக்ட் CH3 CH OH CH3 கிடைக்கும். Then the second question பாரு, இப்போ NaBH4 கொடுத்துருக்குது. NaBH4னா that is a reduction reaction. அப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன் எங்கே நடக்கும்னா இந்த கார்பனில் குரூப்பில் தான் என்ன செய்யணும், ரிடக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 2 கார்பனில் குரூப் இருக்குது. அப்போ 2 கார்பனில் குரூப் இருந்துச்சுன்னா எந்த கார்பனில் குரூப்பில் ரியாக்ஷன் நடக்கும்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ இது வந்து கீட்டோன் குரூப், இது வந்து எஸ்டர் குரூப் COOR எஸ்டர் குரூப். அப்போ கீட்டோன் குரூப் எஸ்டர் குரூப் எது வந்து ஹைலி ரியாக்டிவிட்டின்னு பார்க்கணும். கீட்டோன் குரூப்பா எஸ்டர் குரூப்பா? இது வந்து ஹைலி ரியாக்டிவிட்டி குரூப் கீட்டோன் குரூப். இப்போ கார்பனில் குரூப்பில் வந்து ஆர்டர் எழுதலான்னா ஃபர்ஸ்ட் ஹைலி ரியாக்டிவிட்டி acid chloride, high reactivity, then aldehyde, then ketone, then ester, then amide, then acid. இதான் வந்து ரியாக்டிவிட்டி. இப்போ ஒரு குரூப் இருந்துச்சுன்னா செக் பண்ண வேண்டிய தேவையில்லை. திஸ் ஆர் ரிடியூசிங் ஏஜென்ட், ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும். அந்த எதில் கார்பனில் குரூப் இருக்குதோ அந்த குரூப் வந்து ரிடக்ஷன் நடந்திருக்கும். இப்போ கீட்டோன்னா OH மாறும், ஆல்டிஹைட்னா CH2OH மாறும். கீட்டோன்னா OH கிடைக்கும் ரிடக்ஷன், இங்கே வந்து CH2OH கிடைக்கும். ஆல்டிஹைட், எஸ்டர், தென் ஆசிட் இதெல்லாம் வந்து CH2OH கிடைக்கும், கீட்டோன் OH கிடைக்கும். அப்போ இங்கே செக் பண்ணு, 2 ஃபங்க்ஷனல் குரூப், ஒன்று எஸ்டர் குரூப், ஒன்று கீட்டோன் குரூப். ஸோ கீட்டோன் இஸ் a highly reactivity. கீட்டோன் எதா மாறும்னா OH மாறும். ஸோ the product is OH CH2 C double bond OCH3.
Then the third one, CH3, CH2, CH, CH3, CHO. இங்கேயும் சோடியம் போரோஹைட்ரேட் தான் கொடுத்துருக்குது. சோடியம் போரோஹைட்ரேட்னா ஆல்டிஹைட் குரூப் ரிடக்ஷன் நடக்கும். ஆல்டிஹைட் குரூப் ரிடக்ஷன் நடக்குதுன்னா CH2OH கன்வெர்ட் ஆகும். ஸோ ஹியர் இஸ் த ப்ராடக்ட் CH3, CH2, CH2, CH3, CH2CH, CH3, CH2OH. Then next one, preparation of phenol. Preparation of phenol. First method, preparation from chlorobenzene. Chlorobenzene is reacted with sodium hydroxide. When the sodium hydroxide react with the chlorobenzene, the chlorine in the hydrogen HCl வெளியே போகும். This heated at 623 Kelvin, then 300 atmosphere. இப்போ குளோரோபென்சீன் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம், 623 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம், 300 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறோம். இந்த டைமில் இந்த குளோரினும் ஹைட்ரஜனுமா சேர்ந்து HCl வெளியே போயிடும். த ரிமைனிங் சோடியம் ஃபீனாக்சைடு, சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஃபர்தராக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஃபர்தராக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது ஃபீனால் கிடைக்கும். OH plus NaCl. In the process, Dow process, sometime they'll ask the question, write Dow process. Then the second method, preparation of phenol from aniline. Aniline formula, benzene ring, then NH2 functional group, amine group. Benzene NH2 வர்றதா என்னதுன்னா அனிலின். அனிலினோட சோடியம் நைட்ரைட் plus HCl. சோடியம் நைட்ரைட்டும் HClலும் அனிலினோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு சால்ட் கிடைக்கும். சால்ட் நேம் N2Cl, டை அசோனியம் குளோரைடு. அசோனியம் குளோரைடு, டை அசோனியம். இந்த அசோ குரூப்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நைட்ரஜனை தான் என்ன சொல்றோம்னா அசோ குரூப்னு சொல்றோம். அப்ப ரெண்டு நைட்ரஜன் இருக்கிறதுனால என்ன சொல்றோம்னா டை அசோ. இப்போ தெரியும் நமக்கு சல்ஃபரை டயோ குரூப்னு சொல்லுவோம். அதே போலதான் நைட்ரஜனை ஆசோ குரூப். ஸோ 2 nitrogen, so diazo, so diazonium chloride. Then the diazonium chloride positive charge negative la irukum. Water H2 add பண்ணி warm பண்றோம். warm பண்ணும்போது phenol கிடைக்கும் plus N2. The next method,
The phenol is prepared from cumin. The cumin formula ஒரு பென்சீனோட ஒரு ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கும். CH3 CH3. While you are studying, please compare and study. பென்சீன் ரிங்கோட ஒரு குளோரின் இருந்துச்சுன்னா குளோரோபென்சீன். பென்சீன் ரிங்கோட ஒரு NH2 குரூப் அமீன் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அனிலின். அனிலின். இதோட நேம் என்னன்னா கியூமின். கியூமின்னா ஒரு பென்சீன் ரிங் இருக்குது, அதோட ஒரு ஐசோப்ரோபைல் குரூப் அட்டாச்சாக இருக்கும். இப்போ இந்த கியூமின் என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஆக்சிஜனோட சேர்த்து ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஆக்சிடேஷன் பண்ணும்போது இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பிட்வீன் பிளேஸில் ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகும். So the product CH3 இந்த சிக்கும் ஹைட்ரஜனும் பிட்வீன்ல ரெண்டு ஆக்சிஜனும் கம்பைன் ஆகும். ஓ ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது இந்த குரூப் இது வந்து அசிட்டோனா வெளியே போகும். அசிட்டோனா வெளியே போகும், ரிமைனிங் ஃபீனால் கிடைக்கும். Thank you students. I hope you can understand everything.